சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை நிறைய விதமாக பண்ணலாம். பால் ஊற்றி பண்ணலாம், தேங்காய் பால் ஊற்றி பண்ணலாம். நாம் தேங்காய் பால் ஊற்றி வெல்லம் சேர்த்து நல்லா டேஸ்டியான பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டையோட சுவை ரொம்பவே அருமையாக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அரை முறி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் கூட 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஏலக்காய் சேர்த்து எடுக்கும் போது ஏலக்காய் பவுடர் நம்ம கொழுக்கட்டையில் கடைசியாக நம்ம சேர்க்க தேவையில்லை. இதுவே நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காவை அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. மிக்சர் ஜாருக்கு மாற்றி நம்ம 2வது பால் எடுத்துக்கலாம். இது கூட இன்னொரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு 2வது பால் எடுத்துக்கலாம். 3வது பால்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். 2 பால் எடுத்தால் மட்டுமே போதும். நல்ல திக்காக இருந்தால் தான் நம்ம கொழுக்கட்டைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2வது தடவையும் தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம வடிகட்டிடலாம். 2 தடவை தேங்காய் பால் எடுத்திங்கனாலே போதும். 3வது தேங்காய் பால் நமக்கு தேவையில்லை. நல்ல திக்காக இருந்தால் தான் நம்ம கொழுக்கட்டை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாம் மாவு, வெல்லம், தேங்காய் பால் எல்லாத்தையுமே இந்த கப்பில் தான் நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம். நாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இந்த கப்புக்கு சரியாக 1 கப் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வீட்டிலையே பச்சரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த பச்சரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம துருவின தேங்காய் சேர்த்து நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்தளவுக்கு கொதிச்சாதான் நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவில் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். மொத்தமாக எல்லா தண்ணியும் அப்படியே சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சில மாவு நிறைய தண்ணி பிடிக்கும், ஒரு சில மாவு கம்மியாக தான் தண்ணி பிடிக்கும். அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. ஒரு 1/4 கப் தண்ணி மீதம் இருக்குது. முதல்லையே தண்ணி கொதிக்க வைக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வர்ற அளவுக்கு இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும். மாவு சூடு ஆறுற டைமுக்குள்ளே நம்ம வெல்லத்தை உருக்கி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்குறேன். நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருந்தோம். அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது கூட அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற வெல்லம் நல்லா இனிப்பாகவே இருக்கும். அதனால் நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக இனிப்பு வேணும், நீங்கள் எடுத்துக்கிற வெல்லம் இனிப்பு கம்மியாக இருக்குன்னா 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. கரைஞ்சால் மட்டும் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மாவு நல்ல வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. நம்ம இப்போ மாவை நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து 2 உள்ளங்கைக்கு இடையில வச்சு நல்லா அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி விரிசல்லாம் எதுவுமே இல்லாமல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டிட்டோம் அப்படின்னாலும் வெள்ளைப்பாகு எல்லாமே நல்லா உள்ளே இறங்காது. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாகவே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க.
உருண்டையை உருட்டாமல் இந்த மாதிரி குச்சி குச்சியாக போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே கொஞ்சம் இந்த மாதிரி உருண்டையாகவும் கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக குச்சி குச்சியாகவும் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தோம். இதுக்கு 3 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். மொத்தமாக அப்படியே உள்ளே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருந்தால் தான் இந்த உருண்டை வந்து நமக்கு வந்து கரையாமல் அப்படியே உருண்டையாகவே இருக்கும். தண்ணியோடைய கொதிநிலை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உருண்டைகள் எல்லாமே அப்படியே தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. எல்லா உருண்டைகளையுமே உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்த உடனேவே நம்ம வந்து கரண்டியை வச்சு கிளறிடக்கூடாது, அப்புறம் உருண்டைகள் எல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டுடலாம். இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மூடிடாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க, இல்லைனா பொங்கி வெளியில் வடிஞ்சிரும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி மேலே எலும்பி மிதந்துருச்சுனாலே நல்லா வெந்துருச்சு. ஒரு கொழுக்கட்டை எடுத்து நம்ம கையை வச்சு நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு கொழுக்கட்டை எடுத்து கையை வச்சு இந்த மாதிரி நம்ம உடச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்டிருந்ததை விட இப்போ கொழுக்கட்டை எல்லாமே கொஞ்சம் நல்லா உப்பி பெருசாக இருக்குது. கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளை பாகு சேர்த்துக்கலாம். நம்ம வெள்ளத்தை பாகுவாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இதை வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நம்ம உருட்டி வச்சுருந்த மாவில் 4 உருண்டையை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு கரைச்சி சேர்க்கும் போது நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பச்சரிசி மாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி சேர்த்துக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளை முதல்ல எடுத்து வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. இதை உள்ளே சேர்த்துடலாம். மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைனா பச்சரிசி மாவுங்கிறதுனால கட்டி கட்டியாக விழுந்துடும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டாச்சு. ஓரளவுக்கு திக்காயிருச்சு. ஆறுனா நல்லா கெட்டியாயிரும். இந்த டைமில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிவிடும். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் துருவன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கும்போது ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் எடுக்கலை அப்படின்னா இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆனில் இருந்தால் பால் வந்து திரிஞ்சு போயிடும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க, இல்லைனா ஆறுனதுக்கப்புறம். இந்த பால் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வச்சுருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. ஸ்கூல் போயிட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் இந்த டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.